அரசியல்ல வாரிசுகள் ஈடுபடுறது அப்படின்றது இந்தியால புதிய விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின்ல தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள், எம்பிக்கள் எல்லாருமே ஒரு வகையில வாரிசுகளாகத்தான் இருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2019 தேர்தலில் திமுக சார்பாக நிறைய வாரிசுகள் களத்தில் இறக்கப்பட்டு எம்பிக்களாகவும் மாறினாங்க. குறிப்பாக கௌதம் சிகாமணி, கதிரானந்த், தமிழச்சி தங்கப்பாண்டியன், கலாநிதி வீராசாமி அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஸோ இப்படி அந்த வாரிசுகள் களமிறங்கினாலும் கூட அவங்களை கொள்கை வாரிசுகளாக திமுக பார்த்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது எல்லா கட்சிகளுமே ஓரளவுக்கு இந்த 2024 தேர்தலில் தங்களோட வாரிசுகளை களமிறக்கிறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்களும் பல பேர் வந்து என் பிள்ளைக்கு சீட்டு கொடுங்க, என்னோட சொந்தக்காரங்க சீட்டு கொடுங்கன்ற அடிப்படையில சீட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் யாரெல்லாம் சீட்டு கேட்கிறாங்க, எந்தெந்த வாரிசுகள்லாம் 2024 களமிறங்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல திமுகவுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் தொகுதியை நம்ம பெரம்பலூர் தொகுதியை பார்க்க போறோம். பெரம்பலூர் தொகுதி எம்பியா இருந்த பாரிவேந்தர் இப்ப திமுக கூட்டணியில இல்ல. அவர் தற்பொழுது பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கிறார். அதனால பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது திமுகவுக்கு வரப்போற ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதனால அந்த தொகுதிக்கு தற்பொழுது கட்சியில டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. குறிப்பாக அமைச்சர் KN நேரு தன்னுடைய மகன் அருணுக்கு பெரம்பலூர் தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதற்கான வேலைகளை ஆல்ரெடி அருண் தொடங்கிட்டாருன்னே சொல்லலாம். அவரோட பிறந்த நாளுக்கு பெரம்பலூர் தொகுதி முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டப்பட்டிருந்தது. ஆங்காங்கே நிறைய நலத்திட்டங்கள் செய்யப்பட்டது, உதவிகள் கொடுக்கப்பட்டது. சோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது KN நேருடைய மகன் அருண் இந்த எலெக்ஷன்ல பெரம்பலூர் தொகுதியை குறி வச்சிருக்காருன்னு சொல்லணும். KN நேரு அந்த விஷயத்துல ரொம்பவே தீர்க்கமாக இருக்கார். அடுத்த தொகுதி கடலூர். கடலூர்ல தற்போது எம்பியாக இருப்பவர் ரமேஷ். அவர் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் ரமேஷ் மேல ஏகப்பட்ட சர்ச்சைகள், குறிப்பாக கொலை வழக்கு ஒன்றுல அவர் வந்து கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல இருக்காரு. அவர் வங்கி மோசடி வழக்கு ஒண்ணு அவர் மேல இருக்கு. இதனால அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்றது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முடிவு. அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடலூர் தொகுதியை கைமாற்றி விடலாமா அல்லது ஒரு நல்ல வேட்பாளரை பார்க்கலாமா அப்படின்ற எண்ணம் திமுகவுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. இதை மனசுல வச்சுக்கிட்டு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தன்னுடைய மகன் கதிரவனுக்கு அந்த சீட்டை கேட்டுக்கிட்டு இருக்காரு. கதிரவனை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட செல்வாக்கும் திமுகவோட செல்வாக்கும் தனக்கு உதவும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காரு. அதனால அவரும் எப்படியாவது எலெக்ஷன்ல சீட்டு கிடைச்சா நம்ம வின் பண்ணணும்ன்ற ஆர்வத்துல கடலூர்ல ஒர்க் பண்றதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் திமுகவோட இன்னொரு அமைச்சரான CV கணேசனும் கடலூர் பகுதிகளில் தான் வர்றாரு. அவருக்கு உட்பட்ட ஒரு 3 தொகுதிகளில் கதிரவனுக்கு எதிரான நிலைப்பாடுகள் இருக்கு. அதனால இந்த சீட்டை திமுக கதிரவனுக்கு கொடுக்குமா, MRK ஓட ஆசை நிறைவேறுமா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. ஆனாலும் கூட தலைமையகத்துல தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எப்படியாச்சும் கடலூர் சீட்டை தன்னுடைய மகனுக்கு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ரொம்பவே பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. எனவே அவரும் இந்த முறை, அதாவது MRK பன்னீர்செல்வத்தினுடைய மகன் கதிரவனும் இம்முறை களத்தில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இருக்கு. அடுத்ததாக திருநெல்வேலி தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடியவர் ஞான திரவியம். ஆனா அவருடைய அடாவடி அரசியல் வந்து திமுகவை ரொம்பவே இரிட்டேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதனால அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை அங்கு போடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் திமுகவுக்கு இருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு சபாநாயகர் அப்பாவு தற்பொழுது தன்னுடைய மகன் அலெக்ஸுக்கு அந்த சீட்டை கேட்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஏன் அப்படின்னா சபாநாயகர் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சப்பவே ஒரு மினிஸ்ட்ரி கிடைக்கும்னு அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா மினிஸ்ட்ரிக்கு பதிலா அவருடைய வயதை கருத்தில் கொண்டு அவருக்கு வந்து சபாநாயகர் பொசிஷன் கொடுத்தாங்க. சபாநாயகர் பொசிஷன் பெரிய விஷயம் அப்படி இருந்தாலும் கூட ஒரு அமைச்சர் பதவி தனக்கு கிடைக்கல என்ற ஆதங்கம் அவருக்கு அப்பவே இருந்தது. அதனால தன்னுடைய மகனை எப்படியாவது அரசியலுக்குள்ள கொண்டு வந்து ஒரு MP இல்ல MLA ஆக்கிரணும்ன்ற கனவு கண்டுட்டு இருந்தாரு. அதற்கு ஏற்றவாறு தற்பொழுது இந்த எலெக்ஷன்றது வருது. அதனால தன்னுடைய மகன் அலெக்ஸுக்கு இந்த சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருது. அதனால அவரும் இந்த முறை இந்த தேர்தலில் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அங்க எம்பியா இருப்பவர் ஜெகத் ரட்சகன். திமுகலே ரொம்ப பெரிய பொருளாதார பலம் வாய்ந்தவர், எங்க நின்னாலும் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜெகத் ரட்சகனுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதுவும் இல்லாம அவருக்கு பின்னாடி திமுக என்ற பெரிய கட்சி இருக்கிறது. ஆனால் இம்முறை ஜெகத் ரட்சகனுக்கு அரக்கோணத்தில் நிற்பதில் விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இந்த தகவல் வந்த உடனே அமைச்சர் காந்தி என்ன பண்றார், என்ற பையன் வினோத்துக்கு அங்க சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப வரைக்கும் ஜெகத் ரட்சகனுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒருவேளை ஜெகத் அங்கிருந்து மாறிட்டாரு அப்படின்னா அந்த சீட்டை எப்படியாவது பையனுக்கு வாங்கிடணும்னு சொல்லி கணக்கு போட்டிருக்காரு காந்தி. அதனுடைய அடிப்படையில் கட்சிக்கு கூடிய தன்னுடைய நண்பர்கள் மூலமாக எப்படியாவது என்னுடைய மகன் வினோத்தை வந்து MP ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதற்கு ஏற்றவாறு அப்பப்ப தன்னுடைய மகனை தொகுதிகளுக்கு அனுப்பி வேலைகளை பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ ஒருவேளை ஜெகத் ரட்சகன் தொகுதி மாறினால் அங்கு அமைச்சர் காந்தியினுடைய மகன் வினோத் களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்க வந்து அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் இப்ப எம்பியா இருக்காரு. கதிரானந்த் எம்பியா இருக்கிறதுல திமுகவுக்கு நிறைய சிக்கல்கள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதனால அந்த தொகுதியில அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம்
தான் அப்படின்றது தலைமை இருக்கக்கூடிய பல பேருடைய எண்ணம். ஆனா அமைச்சர் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிராக இடி கேசஸ் இருக்கு, கதிர் மேல பணப்பட்டு வட வழக்கு இருக்கு, இல்ல இன்னும் சில இடி கேசஸ்லயும் அவர் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க கதிரானந்துக்கு சீட்டு கொடுக்காம விட்டா சரியா இருக்காது. கதிரானந்த் எம்பியா இருந்தா ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம கவர்மெண்ட் லோக்கல்ல இருக்கும் பொழுது அவர் எம்பியா இருந்தாருன்னா டெல்லியில சில விஷயங்களை செஞ்சிட முடியும். அதனால கதிரானந்துக்கு சீட்டு கொடுக்காம இருக்கக்கூடாது, அவர் எப்படியாவது மறுபடியும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. மூத்த ஒரு அமைச்சர், நீண்ட காலமாக திமுகவில் கலைஞர் காலம் தொட்டே இருக்கக்கூடிய அப்படின்ற அடிப்படையில் அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் பார்க்கப்படுது. ஒருவேளை தொகுதி மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட கதிரானந்த் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இறங்கும் பொழுது அவரும் ஒரு களமிறங்கக்கூடிய வாரிசாக பார்க்கப்படுவார். கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இப்ப எம்பியா இருக்கவர் முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய மகன் கௌதம் சிகாமணி. பொன்முடி அவர்களுக்கு தற்பொழுதுதான் ஒரு வழக்கில் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு அவருடைய பதவி இழப்புன்றது நடந்திருக்கு. இந்த நேரத்தில் பொன்முடி மகனுக்கு சீட் மறுப்பது சரியாக இருக்காது, அவருக்கு சீட்டு கொடுக்கிறதா சரியா இருக்கும் அப்படின்றதான் தலைமைக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அதனால இந்த முறை மீண்டும் கௌதம் சிகாமணி கள்ளக்குறிச்சியில களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே அதிகம் இருக்கிறது. அப்படி கௌதம் சிகாமணி களமிறங்கும் பொழுது அவரும் ஒரு வாரிசு. பொன்முடிக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து கௌதம் சிகாமணிக்கு வாய்ப்பு கொடுக்க திமுக தலைமை முடிவு செஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போறது அதிமுக. 2019 தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத்தை தவிர மற்ற எல்லாருமே தோத்து போனாங்க அப்படின்னு சொல்லணும். இப்பவும் இந்த எலெக்ஷன்லையும் எப்படியாவது தங்களுடைய வாரிசை முன்னிறுத்துறதுக்கு அதிமுக பல முன்னாள் அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த தொகுதியில யாரை நிறுத்துறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தென் சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2014, 2019 இந்த 2 தேர்தலையுமே ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் போட்டிட்டு இருந்தாரு. 2014 அவர் வின் பண்ணாரு. ஆனா 2019 தோத்து போனார். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் அவருக்கு மறுபடியும் சீட் கொடுக்கணும் அப்படின்றது ஜெயக்குமார் கொடுக்கக்கூடிய அழுத்தமாக இருக்கிறது. லாஸ்ட் எலெக்ஷன்ல தோத்துட்டாரு, இப்ப கொஞ்சம் வேற யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தலைமைக்குள்ள ஒரு பேச்சு இருக்கும் பொழுது தானும் இப்போதைக்கு எம்எல்ஏ இல்ல அப்படின்ற பட்சத்துல தன்னுடைய மகனை எப்படியாவது எம்பி ஆக்கி பாத்திரணும்ன்றது ஜெயக்குமார் எண்ணமாக இருக்கிறதுனால தென் சென்னையை கொடுத்தா கண்டிப்பா வின் பண்ணிடுவேன்ற ஒரு அசூரன்ஸோட ஜெயக்குமார் அதை கேட்டிருக்கிறதுனால மீண்டும் தென் சென்னை ஜெயவர்தனுக்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி களமிறங்கும் பொழுது ஜெயவர்தன் 3வது முறையாக தென் சென்னையில களமிறங்குவார். இதற்கிடையில முன்னாள் அமைச்சர் வளர்மதி தன்னுடைய மகனுக்கு சென்னையில ஏதாவது ஒரு சீட்டு கொடுங்க, ரொம்ப நாளாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், லாஸ்ட் எலெக்ஷன்ல கேட்டேன் கிடைக்கல, இந்த எலெக்ஷன்லயாவது கொடுங்க, என் மகன் மூவேந்தனை எம்பி ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கதாகவும் அதற்காக சென்னையுடைய ஏதாவது ஒரு பகுதியை அவருக்கு சீட்டு கொடுப்பதற்கு தலைமை பரிசீலித்து வருவதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது வளர்மதியினுடைய மகன் மூவேந்தனும் இந்த தேர்தலில் களமிறங்கலாம். விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் ராஜன் செல்லப்பா. அவருடைய மகன் ராஜ் சத்யனுக்கு கடந்த எலெக்ஷன்லயே மதுரை தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இம்முறை தன்னுடைய மகனுக்கு அவர் விருதுநகர் தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. விருதுநகர் தொகுதி ஒதுக்கப்படும் பொழுது 2வது தேர்தலை ராஜ் சத்யன் சந்திப்பாரு. ராஜ் சத்யனுக்கு பொறுத்த வரைக்கும் லோக்கலி தன்னுடைய அப்பாவோட செல்வாக்கு இருக்குது. அப்புறம் அதிமுக கொஞ்சம் ஆக்டிவா அவர் வச்சிருக்காரு. ஐடி விங்குடைய செயலாளர் என்ற முறையில் நிறைய இடங்கள் அவர் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. காங்கிரஸ்ல சில விஷயங்கள்ல அங்க பின்னடைவு இருக்கு அப்படின்றப்போ விருதுநகரை கைப்பற்றிட முடியுன்ற நம்பிக்கை அவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதனால இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது போட்டி போட்டு பார்த்தணும்ன்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. ஆனால் ராஜன் செல்லப்பாவினுடைய மகன் ராஜ் சத்யனும் இந்த தேர்தலில் களமிறங்குறார். திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 2 முகங்களாக நம்ம பார்க்கிறது நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். இதுல நத்தம் விஸ்வநாதனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா சைலண்ட் பண்ணப்பட்டு இப்பதான் அவர் ஒரு லைம் லைட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லணும். அவர் இப்ப தன்னுடைய மருமகன் கண்ணனுக்கு இந்த சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, நீண்ட நாளாவே நான் கட்சியில் இருக்கேன், எனக்கு அங்கீகாரம்ன்றது இப்பதான் கிடைச்சது. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கப்புறம் நான் எலெக்ஷன்ல போட்டிட்டு அமைச்சர் ஆவனா அப்படின்றது தெரியாது, அதனால என்னுடைய பையனை அடுத்த அரசியல வளர்க்கணும், அவனுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுடைய மகன் ராஜ்மோகனுக்கு சீட்டு வேணும்ன்றது அவர் தரப்பிலிருந்து வைக்கப்படுற கோரிக்கையாக இருக்கு. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் களமிறங்கினாலும் கூட ஒரு அடுத்த அரசியல் வாரிசு திண்டுக்கல்ல களமிறங்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது நத்தம் விஸ்வநாதனுடைய வாரிசா இல்ல திண்டுக்கல் சீனிவாசனுடைய வாரிசா அப்படின்றது லிஸ்ட் வந்தா தெரிய வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அன்வர் ராஜாவுக்கு அந்த சீட்டை ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக ஒரு பரிசீலனையை வச்சிருக்கு. ஆனா இதற்கிடையில அதிமுக ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனியசாமி தன்னுடைய மனைவி கிருத்திகாவுக்கு அந்த சீட்டை ரொம்ப நாளாவே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அழுத்தம் அதிகமாகவே கட்சியில இருக்கிறது. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு பெரிய அளவில், அதாவது சவுத் சைட்ல ராமநாதபுரத்தில் அதிமுகவுக்கான ஒரு பேஸை நான் கண்டினியூஸா வச்சிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் அடிப்படையில் இந்த விஷயம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறதாகவும், அதனால கிருத்திகாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் என்ன அப்படின்ற ஒரு பரிசீலனை அதிமுக இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அவரும் களமிறங்கினால் ஒரு வாரிசாக அவர் பார்க்கப்படுவார். இதற்கிடையில முன்னாள் அமைச்சரும் தற்போது அதிமுகவுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய உதயகுமார் மூலமா இந்த விஷயங்களை முனிசாமி பண்ணிட்டு இருக்காரு. உதயகுமார் இதுக்கு கிரீன் சிக்னல் காட்டியிருக்கதாகவும் எடப்பாடியிடம் பேசிக்கிட்டு இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அப்படி அதெல்லாம் உறுதியாகும் பொழுது முனியசாமியுடைய மனைவி கிருத்திகா அங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது இப்போதைக்கு திமுக எம்பி செந்தில்குமார் அங்க எம்பியாக
இருக்கிறாரு. அந்த தொகுதியை அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை KP அன்பழகன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அதிமுக அந்த தொகுதியை ஒதுக்குச்சுன்னா அன்பழகனுடைய மகன் சந்திரமோகன் இந்த தொகுதியில களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல அதிமுகவுல மற்றொரு முக்கியமான முகம் அப்படின்னு சொன்னா KP முனுசாமி தற்பொழுது கிருஷ்ணகிரி தொகுதியை தன்னுடைய மகன் சதீஷுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சமீப காலமாக அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையாக இருப்பவர் அப்படின்ற அடிப்படையிலும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடப்பாடி அவர் மூலமாகத்தான் பேசுகிறார் அப்படின்ற அடிப்படையிலும் KP முனுசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அதனால கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் KP முனுசாமியுடைய மகன் சதீஷ் அங்க களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றொரு முக்கியமான தொகுதி அதிமுக பார்க்கிறது தஞ்சாவூர் தொகுதி. தஞ்சாவூர் தொகுதியில முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் R காமராஜோட பையன் இன்பாவுக்கு அந்த சீட்டை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. ஆனா வழக்கு ஒன்றுல இன்பா மேல சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால அதை கொடுக்கலாமா வேண்டாமான்ற கன்சிடரேஷன் அதிமுகவுக்குள்ள வந்திருக்கு. வேறு முகங்கள் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது காமராஜனுடைய பையனுக்கே போகலாம். அப்படி பார்த்தா இந்த எலெக்ஷன்ல காமராஜனுடைய பையனும் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாரிசுகளை களமிறக்கிறதுல காங்கிரஸ் கட்சி ஒன்றும் சலைச்சதில்லை அப்படின்னே சொல்லலாம். சிவகங்கை தொகுதியில முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் களமிறங்கி தற்போது எம்பியா இருக்கிறாரு. அவர் மறுபடியும் தனக்கு MP சீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை கார்த்திக் சிதம்பரத்துக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து அவர் இந்த எலெக்ஷன்லையும் களமிறங்குவார். ப சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரமும் இந்த எலெக்ஷன்ல களமிறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர் KV தங்கபாலு. KV தங்கபாலுக்கு தன்னுடைய மகனை MP ஆக்கி பார்க்கணுன்ற ஆசை ரொம்ப நாளாவே இருக்கு. இப்போதைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது சேலம் தொகுதி திமுகவுக்கு சற்று பின்னடைவாக இருப்பதாக கருதப்படுது. அதனால அந்த தொகுதியில தன்னுடைய மகனை களமிறக்கணும் அப்படின்னு சொல்லி KV தங்கபாலு ஆசைப்படுறாரு. அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது KV தங்கபாலுடைய மகன் கார்த்திக் தங்கபாலு இந்த எலெக்ஷன்ல களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தங்கபாலு தனக்கு இருக்கக்கூடிய திமுக செல்வாக்கை பயன்படுத்தி அந்த சீட்டை வாங்குறதுக்கான முயற்சிகள் அறிவாலயத்தில் பண்றதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. காங்கிரஸ்ல ஒரு மூத்த தலைவராக இருந்தவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் ரங்கராஜன் குமாரமங்கலம், அவருடைய பையன் மோகன் குமாரமங்கலம் காங்கிரஸோட ஒன் ஆஃப் தி ஒர்க்கிங் பிரசிடென்டாலாம் இருக்காரு. அப்படின்ற பட்சத்துல அவர் எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாவே கேட்டுக்கிட்டு இருக்காரு. கோவை தொகுதி எனக்கு கொடுங்க அப்படின்றது குமாரமங்கலத்தோட ஆசையாக இருக்கிறது. ஒருவேளை கோவை தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோவை தொகுதியில குமாரமங்கலம் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரணி தொகுதியில ஏற்கனவே எம்பியாக இருப்பவர் விஷ்ணு பிரசாத். இவர் காங்கிரஸை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவரோட பையன். அவர் இந்த முறையும் இந்த சீட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒருவேளை இந்த சீட் ஒதுக்கப்படும் பொழுது மீண்டும் விஷ்ணு பிரசாத் அங்க களமிறங்கலாம். அதே போல காங்கிரஸ்ல முக்கியமாக இருந்தவர் திருச்சி அடைக்கலராஜ், அவருடைய பையன் லூயிஸ் அடைக்கலராஜும் எனக்கு எப்படியாவது ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை திருச்சி சீட்டை திருநாவுக்கரசருக்கு கொடுக்கப்படாமல் காங்கிரஸ் வேற யாருக்காவது கொடுக்கலாம் நினைச்சிச்சு அப்படின்னா லூயிஸ் அடைக்கலராஜ் அதுக்கு சரியாக இருப்பார் என்றது அங்க உள்ள கருத்தாக இருக்கிறது. அவருக்கு சீட் கிடைக்கும் பட்சத்தில் அவரும் இந்த முறை களத்தில் இறங்குவார்னு பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்ல, இந்த கட்சிகள் மட்டும் இல்ல, இன்னும் மற்ற கட்சிகளுமே தங்களுடைய வாரிசுகளை களத்தில் இறக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம சொன்னது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான அல்ல ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாரிசுகள் தான். கடந்த எலெக்ஷனை போலவே இந்த எலெக்ஷனும் ஒரு வாரிசுகள் சேர்ந்து களமிறங்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்க போகுது. இதில் யார் யார் ஜெயிச்சு MP ஆக போறாங்க அப்படின்றது மக்கள் கையில தான் இருக்கு.